மக்களே, அந்த ஒரு கேஸ் நடந்தது மக்களே. அந்த கேஸ் நடந்ததுலயே எனக்கே ஒரு பக்கம் கிறு 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 கிறுன்னு தலை சுத்திருச்சு மக்களே. இதுல குறிப்பா யாரு லாயரு, யாரு ஜட்ஜுன்னே எனக்கு ஒரு பெரிய குழப்பம். அதுல திவ்யான்னு ஒருத்தங்க இருந்தாங்க பாருங்க. "எம்மா போதுமா நிறுத்துமா" அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு என் நிலைமை. அந்த நிலைமையில தான் இப்ப அந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. எப்ப அது பார்த்துருந்தீங்கன்னா, ஒரு பக்கம் லாயர்ஸும் கரெக்டா தான் இருந்தாங்க. சாட்சிகள் கூட கொஞ்சம் அவங்களுக்கு சாதகமா சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. ஆனா திவ்யா இருக்காங்க பாருங்க, திவ்யா மா சிறப்பா உன்னால என்னென்னலாம் பண்ண முடியுமோ சிறப்பா பண்ணிட்டமா, சிறப்பா பண்ணிட்டேன். அப்படி என்ன பண்ணாங்கன்றத கொஞ்சம் பார்த்துருவோமா? ஸோ என்ன பண்றாங்க, ஒரு பக்கம் தெரியும் உங்களுக்கு யாருக்கு, ஆதரியோட லாயர் அரோரா, ஆதரிக்காக வர ஜட்ஜ் வந்து திவ்யா. இந்த பக்கம் லாயர் வந்து வினோத்துக்கு லாயர் வந்து விக்ரமு, அது வந்து ஜட்ஜ் வந்து அமித் அவர்கள் செலக்ட் பண்றாங்களா. இதுல வந்து என்ன சொல்றாரு, டிக்னிட்டி டெக்கோரம்லாம் மெயின்டைன் பண்ணி கரெக்டான வழி நடத்தலோட போங்க அப்படின்ற மாதிரி கேஸை ஸ்டார்ட் பண்றாங்க. கேஸை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த கேஸ் போட்டிருக்க லெட்டர் அந்த பாயிண்ட்டை படிப்பாங்க. என்ன கேஸோ அதை படிப்பாங்க, கரெக்டா இல்லையா? அதை படிப்பாங்க தானே. ஃபர்ஸ்ட் வந்து விக்ரம் அதை படிச்சு எக்ஸ்பிளனேஷன் பண்றாரு. 3 இடத்துல எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றது. ஒன்று, எங்களுடைய பாச பிணைப்புகளை நட்பை வந்து பிரிக்க ட்ரை பண்றாங்க, அது கலங்க விளைவிக்கிறாங்க. மக்களையும் அன்பு ரசிகர் மலர்லையும் கலங்க விளைவிக்கிறாங்க. வாட்டர் மெலான் எலிமினேட் ஆனது காரணம் முழுக்க முழுக்க வினோத் தான் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாங்க. இது வச்சு முடிச்சோன்னே என்ன பண்ணணும், ஒரு பக்கம் கேஸ் போட்ட நபருடைய தரப்பை விசாரிக்கணும். இதை வந்து ஜட்ஜ், ஒரு பக்கம் வக்கீல் விக்ரம் வந்து என்ன பண்றாரு, அந்த பாயிண்ட்டை முன்னிலைப்படுத்துறாரு. அடுத்து யார் கேஸ் போட்டாங்களோ அவங்களை கூப்பிட்டு வச்சு தானே பேசணும். அவர் கூப்பிட்டு வச்சு பேசவே இல்லை. சும்மா பொதுக்கு நிக்க வந்து வினோத் அவர்களே இங்க நில்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிக்க வச்சிட்டாங்க. அவர்கிட்ட இருந்து ஒரு கேள்வியும் கேட்கல, ஒரு பாயிண்ட்டுமே பேசல. அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைட்ல அரோரா வந்து ஆதிரியை நிக்க வைக்கிறாங்க, ஒரு பாயிண்ட்டும் பேசல, ஒண்ணுமே பேச விடல. 2 வக்கீலும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இவருடைய வாதத்தை வச்சு முடிச்சிட்டாரு. ஓகே, அடுத்து ஆதிரி அரோரா வராங்க. ஸோ இங்க பாருங்க, இந்த கேமை பொறுத்த வரையும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் பாசமும் ஒன்னா இருந்தா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்துங்க. அந்த ஸ்ட்ரென்த்தை உடைக்கிறது தான் எங்களுடைய கேம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாசத்தை உடைச்சாதான் அவங்க கேம்ல கரெக்டா விளையாட முடியும். வீக்கெண்டு வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து அந்த ஒரு விஷயத்த சொல்றாரு, இதை உடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்லியிருக்காரு, தனித்தனியே கேம் விளையாடணும். அதைத்தான் அவருடைய ஸ்ட்ரென்த்தை அடிச்சா தானே நமக்கு, அவருடைய ஸ்ட்ரென்த் நமக்கு வீக்னஸ்ல, அந்த ஸ்ட்ரென்த்தை உடைச்சு நம்ம காலி பண்ண ட்ரை பண்றதாங்க கேம் அப்படின்ற மாதிரி அரோரா ஒரு வேலிட் பாயிண்ட் வைக்கிறாங்க. மொதல் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஃபென்ஸ் பாயிண்ட் வைக்கிறாங்க. உடனே என்ன பண்றாங்க, அது ஒரு சிறிய குற்றம் அப்படின்ற ஒரு டைலாக்க அரோரா விடுறாங்க. உடனே அது சிறிய குற்றம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ எங்களுடைய பயத்தின் வெளிப்பாடு தான் நாங்கள் இந்த ஒரு இதுவை ஃபைல் பண்ணியிருக்கோம். எப்படி பயத்தின் வெளிப்பாடு தான் நாங்கள் இதை ஃபைல் பண்ணியிருக்கோம். ஸோ குறிப்பா இந்த நட்பு பாசம் எங்களுடைய ஸ்ட்ரென்த்து, அதை வந்து பயத்தை ஏற்படுத்தினா அந்த அடிப்படையில் புகார் வைப்போன்ற மாதிரி புகார் வச்சிட்டோம். அதை தாண்டி வாட்டர் மெலான் போறதுக்கான காரணம் நாங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சில விஷயங்கள் நடக்குது. ஓகே, இப்படி பேசிட்டு இருக்க டைம்லயே ஒரு பக்கம் வந்து வியானா சிரிக்கிறாங்க, கனி சிரிக்கிறாங்க, இவங்க சிரிக்கிறாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, ஒரு சாட்சியை கூப்பிடுறாரு விக்ரம். கனி வராங்க. கனி என்ன கூப்பிட்டு சாட்சினா, வாட்டர் மெலான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார்ல, அக்காவும் தம்பியும் கண்டுபிடிச்சது, எஃப்ஜேவும் கனியும் கட்டிப்பிடிச்சதை பத்தி வேற மாதிரி சொல்லியிருப்பார்ல, அந்த ஒரு விஷயத்தை எடுத்துன்னு வந்து இவங்க ஒன்றும் பேசுறாங்க. ஓகே, இந்த மாதிரி அவர் பேசியிருக்காரு, அவர் போனதுக்கான காரணம் அவர் தான், விக்ரம் இல்லை, இது வினோத் இல்லைன்ற மாதிரி ஒரு கரெக்டான ஒரு சாட்சி எடுத்துன்னு வந்து பிரசன்ட் பண்றாங்க. ஓகே, இதுக்கு நடுவில் அரோரா அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் அப்படின்ற டைலாக் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த டைலாக். நான் வந்து திவாகர் எலிமினேட்டருக்கானது முழு காரணம் இவர் தான் என்று சொல்லவில்லை, ஒன் ஆஃப் த காரணம், நாட்டிய மெயின் காரணம், ஒன் ஆஃப் த காரணம்ன்ற மாதிரி அந்த இடத்துல அரோரா ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி தெளிவா பேசுறாங்க. இதுல வீக்கெண்ட் ஷோலயே விஜய் சேதுபதி இவங்க 2 பேரோட ஜோடி வைரல் ஆகுது, நிறைய பேருக்கு போய் ரீச் ஆயிருக்கு. அதனால என்ன பண்ணுவோம், இதை வச்சு நம்ம அவர்கிட்ட வாயை கொடுத்து அவருடைய கோவப்படுத்தி அவர்கிட்ட இருந்து சில விஷயங்கள் பண்ணலான்ற மாதிரி போயிருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்படி சொல்லிட்டு அடுத்து என்ன பண்றாங்க, இவர் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுறாங்க, இது அப்படி நடக்கலன்ற மாதிரி விக்ரம் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாரு. ஸோ அரோரா ஒன் ஆஃப் த ரீசன்ன்றாங்க. அடுத்து ஒரு சாட்சி வேற கூப்பிடுறாங்க. சாட்சி யாரு அப்படின்றது பாத்தீங்கன்னா வியானா அவர்கள். அதுல குறிப்பா வியானா சாட்சின்னு கூப்பிட்டாங்க. அதுல குறிப்பா அரோரா ஒரு பாயிண்ட்லாம் சொல்லிட்டாங்க, உருவகேலி பண்ணியிருக்காரு, நட்பை பேசியிருக்காரு, குறை கூறி நிறைய ட்ரிகர்கள் செய்யறது, அவரோட நடிப்பை பத்தி இதெல்லாமே பேசி அவரை வந்து நெகட்டிவா சில விஷயங்கள் வெறிய வைரல் பண்ணாரு, அவரை மனதை புண்படுத்தினதால பல விஷயங்கள் அவருக்கு அடிபட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல அரோரா வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அடுத்து வியானா சாட்சி கூப்பிடுறாங்க. சாட்சி வந்து வியானா அவங்க இஷ்டத்துக்கு, ஒரு பக்கம் சாட்சி கூப்பிட்டு நிக்க வச்சா யாருப்பா என்னப்பா ஏதுப்பா அப்படின்ற மாதிரி விசாரிப்பாங்க நார்மலா கோர்ட்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, வக்கீல் தான் வந்து கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவாங்க. இதுல வியானாவே பதில் சொல்லிக்கிறாங்க, வியானாவே கேள்வி கேட்டுக்கிறாங்க. இதுக்கு நடுவுல அரோரா வரவே இல்லை. அதுக்கு பதிலா அரோரா லாயர் வராம நம்ம ஜட்ஜி லாயரா வந்தா எப்படி இருக்குமோ, திவ்யா வந்து லாயராக களம் இறங்கி
இன்னொரு பக்கம் நம்மளுடைய கட்சிக்காரர், என்னுடைய கட்சிக்காரர் அப்படின்ற மாதிரி அங்க திவ்யா போயிட்டு வாதாடிட்டு இருக்காங்க. யாருக்காக? ஆதரிக்காக திவ்யா இறங்கி வரணும். ஏமா மேடம், நீங்க லாயர் மேடம், சாரி இவங்க நீங்க ஜட்ஜு மேடம், ஜட்ஜ் எப்படி போயிட்டு லாயரா செயல்படலாம் அப்படின்றது எனக்கு புரியல. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் என்ன? பேசாம உன்னை வந்து லாயரா போட்டு அரோராவை ஜட்ஜா போட்டுருக்கலாம் போல இருக்கு. நீ என்னடான்னா அரோரா பேச வேண்டிய பாயிண்ட்டும் இதுல வந்து இதை வந்து சொல்றாங்க. அதுல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வைக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வைக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, திவ்யா அவர்கள் அந்த இடத்தில் நான் இருந்தேன், அந்த எக்ஸாம்பிள் செல்லுபடி ஆகாது அப்படின்னு. ஏமா தாயே, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீ வந்து ஜட்ஜு, எல்லாத்தையும் நீ கம்ப்ளீட்டா அதை பாருங்க. நீங்க ஜட்ஜா வரும்போது என்ன பண்ணிடணும், அப்படியே எல்லாத்தையும் மறைச்சிடணும். இதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட், பின்னாடி நடந்த இன்சிடென்ட் கம்ப்ளீட்டா பிளாங்கா இருக்கணும். பிளாங்கா விட்டுட்டு இவங்க 2 பேர் விவாதம் பண்ற பேசிஸ்ல ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். முழுக்க முழுக்க திவ்யா வந்து அந்த டீமுக்கு ஃபேவரிட்டிசம் பண்ணணும், அந்த டீமுக்கு ஃபேவர் பண்ணணும், ஆதிரிக்கு ஃபேவர் பண்ணணும் தான் முழுக்க முழுக்க செயல்பட்டாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட், இந்த லா கோர்ட், இது எல்லாத்தையுமே காலி பண்ணது முழுக்க முழுக்க திவ்யா தான் என்றதை ஆணித்தனமா பதிவு பண்ணிக்கிறேன். இதுக்கு நடுவுல என்ன பண்ணிட்டாங்க, வியானாக்கு வந்து சிக்னல் கொடுக்குறாங்க. ஆதிரி சிக்னல் கொடுத்து என்ன பண்றாங்க, இதுல வந்து ஒரு பாயிண்ட் கேட்கிறார். இவங்க வந்து அவர் இந்த மாதிரி பண்ணாரு, நாமினேஷன்ல என்ன தொடர்ந்து குத்திட்டு இருந்தாருன்ற மாதிரி வியானா இந்த மாதிரி குருவ கேலி பண்றதும் இதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணிருக்காங்கல்ல, அந்த ஒரு விஷயம் எடுத்துன்னு வந்து இங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணி முடிச்ச உடனே அடுத்து என்ன கேட்கிறாருனா விக்ரமே, சோ ஆதிரை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக வந்தாங்கன்ற ஒரு பாயிண்ட சொன்னாங்களே, அதை நீங்க பாத்தீங்களா இல்லையானும் போது வியானா இல்ல, ஆதிரை சிக்னல் கொடுக்குறாங்க, இல்லன்ற மாதிரி பதில் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கானா வினோத் ஐயா 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 ஐயான்ற மாதிரி கானா வினோத் பேச விடாததுக்காக கையை தூக்கிட்டே இருக்காரு. அதிகபட்சமா கை தூக்குனது கானா வினோத். இதுக்கு நடுவுல என்ன பண்ணிட்டாரு, எஃப்ஜே வந்து கானா வினோத் ஒரு வார்த்தை சொன்னும் போது இப்படி பர்சனலா அட்டாக் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகுது. எப்படி என்னுடைய கட்சிக்காரரை அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னும் போது நீங்களும் கோட்டை அசிங்கப்படுத்துகிறீர்கள் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து அரோராவோட அந்த ட்ரெஸ் பாயிண்ட் வச்சு செஞ்சாரு, இது பண்ணாருன்ற மாதிரி இப்படி. ஸோ எல்லா சாட்சிகளும் என்ன பண்றாங்கன்னா அப்பட்டமா, இதுல வியானாக்கு வந்து ஆதிரை சொல்லி கொடுக்கறது அப்பட்டமா மாட்டிக்கிட்டாங்க அங்க அமித் கிட்ட. இதுக்கு நடுவுல வந்து பாயிண்ட் எடுத்து திவ்யா வேற கொடுத்துட்டு இருக்கான். அமித் ஒன்னு பாராட்டி அவனுங்க, அமித்துக்கு ஒரு அவருடைய பாடி லாங்குவேஜ், ஒரு வாய்ஸ் எடுத்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணாரு, தரமா இருந்துச்சு. திவ்யா வந்து நார்மல் திவ்யாவா தான் இருந்தாங்க, ஜட்ஜா கூட இல்ல. ஸோ ஒரு மெம்பருக்கு ஒரு சப்போர்ட்டிங் மெம்பரா எப்படி இருப்பாங்களோ அந்த ஒரு கேட்டகரியில தான் திவ்யா அவர்கள் இருந்தாங்கன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அமித் பிளேட் எ ரோல் பர்ஃபெக்ட்லி. அடுத்து என்ன பண்றாங்க, அதுக்கு நடுவுல தர்பூசணி, பம்கினின்னு ஏகப்பட்ட காமெடி சிரிப்புக்கு சம்பவங்கள் விழுந்து சரிச்சிட்டு இருந்தோம். எப்பா அவர் தர்பூசணிப்பா, பம்பினும் அந்த வகையில தான் சேரும் அப்படின்ற மாதிரி. ஸோ உடனே என்ன பண்றாங்க, திஷ்டி போட்டு உடைப்பாங்களே அதுதான் பூசணிக்கா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட் பாஸ் பண்றாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ண முடியல. இப்ப கூட பாருங்க, நடுவுல கானா வினோத் எழுந்துட்டு இந்த மாதிரி சில ரியாக்ஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுங்காட்டி நீங்க உட்காருங்க, கோட்டை அவமதிக்கிறீங்கன்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது இப்படி. அடுத்து விக்ரம் வந்து ஒரு பாயிண்ட் வந்து அரோரா விட்டாங்க, மூல காரணம். இப்ப என்ன, ஒன் ஆஃப் த ரீசன்ல இருந்து மூல காரணம்ன்ற மாதிரி விட்ட உடனே அந்த மூல காரணத்தை பிடிச்சி விக்ரம் வந்து கரெக்டா ஸ்டேஜ் பண்ணி எல்லா பாயிண்ட்டும் அட்ரஸ் பண்ணிட்டான். இன்னொரு பக்கம் அரோரா கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ண முடியல, இப்பயே நீங்க பார்த்திருப்பீங்கன்ற மாதிரி அரோரோட வாதத்தை முடிச்சிட்டாங்க. நிறைய சம்பவங்கள் நடந்தது, நான் ஷார்ட்டா சொல்றேன். இப்ப என்ன பண்றாங்க, ஜட்ஜ்மெண்ட் திருப்பி வரும்போது திவ்யா வந்து ஜட்ஜா என்ன பண்றாங்க, நானும் நேரில் இருந்து பார்த்தேன், அவர் அப்படிதான் செய்தார், அதனால் இப்படி செய்யலான்ட்டு. இங்க ஜட்ஜ்மெண்ட் நடந்து இவங்க பாயிண்ட் பேசினதுல தீர்ப்பு கொடுக்காம நான் பார்த்தேன் நேர்ல இருந்து, நான் இப்படி பார்த்தேன்ற மாதிரி நேர்ல பார்த்த விஷயத்தை எடுத்துன்னு வந்து இங்க பேசுவது சரியா அப்படின்றதே தெரியல. திவ்யா அந்த அளவுக்கு ஒரு மட்டமான, ஒரு மோசமான, டுபாகோரான ஜட்ஜா இருந்தாங்க அப்படின்றதான் பாயிண்ட். அடுத்து என்ன பண்றாங்க, 2 பேரும் தனித்தனியா தீர்ப்பு கொடுங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டார். தனித்தனி தீர்ப்புல என்ன ஆச்சு அப்படின்றது பாத்தீங்கன்னா, அமித் அவர்கள் அந்த தீர்ப்புல 3மே நிரூபிக்கப்படவில்லை. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாசம் இது வந்து பாதிக்கப்படவில்லை, பாதிக்கப்படுது அப்படின்றதையும் உடைச்சு விட்டாரு. நீங்க பேசினதால ஆடியன்ஸோட பர்ஸ்பெக்டிவ் மாறி இருக்குன்றாரு. சோ கானா வினோத்தால் அவர் வெளியே போலன்றது 3மே இங்க நிரூபிக்கப்படவில்லை என்பதால் நான் வந்து கானா வினோத்துக்கு தீர்ப்பு கொடுக்குறேன்ற மாதிரி அமித் கொடுத்துட்டாரு. உடனே அவர் அந்த டீமுக்கு கொடுக்குறாரா, நான் இந்த டீமுக்கு கொடுக்குறேன்ற மாதிரி திவ்யாவும் இந்த பாயிண்ட் கொடுக்குறாங்க. அதுவும் தீர்ப்பு இங்க நடந்த டிபேட்ல வச்சு கொடுத்திருந்தா பரவாயில்ல, டிபேட்டே வைக்காம உங்களுடைய பர்சனல் காரியத்தை வச்சு திவ்யா தீர்ப்பு கொடுத்ததாக நான் பார்க்கிறேன் அப்படின்றதா என்னோட தோணுது. இதுல கம்முன்னு திவ்யா சைலண்டா கம்முன்னு அவங்க பேச விட்டுட்டு கேட்டுட்டு அப்படி இருந்தா பரவாயில்ல. இதை இவங்களே முக்காவாசி அரோரா பண்ண வேண்டிய வேலை இவங்க போய் பண்ணதான் பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லிருங்க. ஸோ இப்போ அந்த டாஸ்க் இன்னும் போயிட்டு இருக்கு, என்னால் முடியல, அந்த மாதிரி ஆகி போச்சு. அதை உங்ககிட்ட வந்து கன்வே பண்ணிட்டு அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.